இந்த வீடியோ எதை பற்றினா தேவகுமாரன்னா யார், மனுஷகுமாரன்னா யார், இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தேவகுமாரன், மனுஷகுமாரன். தேவகுமாரன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு பேர் தான் தேவகுமாரன். அதாவது இட் இஸ் கால்ட் சவுண்டு. பிதா என்றவர்னா லைட்டு, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருக்கு பேர் தான் பிதா. அவர் லைட்டாக இருக்கிறார். அந்த லைட்டுக்குள்ளார சத்தம் வருது. இப்போ நம்ம பேசுகிறோம். இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க. காற்றாக தானே வருது. அந்த சவுண்டை கேட்குறீங்க. சவுண்டு எதுலேருந்து வருதுன்னா காற்றா வருது. அந்த காற்றுக்கு பேர் பரிசுத்த ஆவி. ஸோ லைட்டுலேருந்து சவுண்டு வருது. அந்த சவுண்டு எடுத்துன்னு வர்றது யார்? அந்த யாருக்கு பேர் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிறதுனா கரண்ட் சுச்சுவேஷனில் யார் காற்று அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பரலோகத்தில் சாட்சியிடுறவர்கள் 3: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. அவங்க 3 பேர் எப்படி இருக்காங்கன்னா லைட்டாக இருக்கிறாங்க, சவுண்டாக இருக்கிறாங்க, காற்றா இருக்கிறாங்க. இப்போ தேவகுமாரன் யார்? கிறிஸ்து. பிதாவானவர்னா லைட்டு, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற இந்த பிதா ஏன் அசுத்தமான ஒரு மனுஷனுக்குள்ளார வரணும்? பிதா டைரெக்டாக வராரா? கிடையாது. பிதா பரலோகத்தில் இருக்கிறாரு. அவர் வாயிலேருந்து அவர் வாயிலேருந்து அந்த லைட்லேருந்து ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டுக்கு பேர் கிறிஸ்து. அந்த சவுண்டை எடுத்துன்னு வர யாருக்கு பேர்? பரிசுத்த ஆவி. இப்படி தான் 3 காம்பினேஷனாக அவர் இறைவன், நம்மளை படித்த இறைவன் இருக்கிறாரு. மனுஷனுக்குள்ளார அவரோட ஜீவ சுவாசத்தை அந்த ஏரை ஊதின பிறகு தான் அந்த 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 ஃப்ளஷ்ஷு சவுண்டு கேட்குது, லைட்டை பார்க்குது, லைட்டோட சத்தத்தை கேட்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ இன்றைக்கி. மனுஷகுமாரன் கிறிஸ்து, மனுஷகுமாரன் இயேசு, தேவகுமாரன் பேர் கிறிஸ்து. கிறிஸ்துன்னா வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. மனுஷகுமாரன் எப்போ தேவகுமாரன் ஆகுறார் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ தேவகுமாரன் சில இடத்துல நான்னுவார், மனுஷகுமாரனா நான்னுவார், சில இடத்துல நாங்கள் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கோம். அதை ஏன் நான் என்று இப்போ நான் பேசுகிறேன், நான் சிங்குலர் தான். ப்ளூரல் அப்படின்னா நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு நாங்கள் அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் கேட்கணும்ல பைபிள்லேருந்து. ஏன் பேசுகிறோம் நாங்கள் அப்படின்னு ஒரு ஆள்னா பார்க்குறதுக்கு இருக்காங்க விசிபிளாக. இன்விசிபிளாக இன்னொரு ஆள் எங்கே அப்படின்னு கேட்டால் அந்த இன்விசிபிளாக அந்த ஆவியானவர் காற்றா இருக்கிறாரு, உள்ளார மனுஷனுக்குள்ளார இருக்கிறாரு. எப்படி தேவனுடைய ஆவி 7 ஆவியோ 7 கண்களோ, அதே மாதிரி பிசாசு எப்படி ஒரு பிசாசு போய்ட்டு ஒரு மனுஷனுக்குள்ளார 7 ஆவியை கூட்டின்னு வருமோ, அது மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ளார எத்தனை ஆவி வேண்டாலும் இருக்கலாம், எத்தனை காற்று வேண்டாலும் அசுத்த காற்று இருக்கலாம். ஏன் மனுஷனுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் இருந்து விலகின பிறகு பிசாசனோட ஆவி மனுஷனுடைய ஆவியை தீட்டுப்படுத்திட்டான். அந்த தீட்டுப்படுத்தின அந்த பரிசுத்த ஆவியை மீட்கும் பொருட்டாக தான் பிதா தன்னோட வார்த்தையை பூமியில் இயேசு என்ற ஃப்ளெஷ்ஷுக்குள்ளார இந்த கிறிஸ்து என்ற வார்த்தையை பைபிளாக வச்சார். அதாவது இப்போ நான் பேசுகிறதுல நான் சுயமாக பேசலைன்னு சொல்கிறேன். அப்போ சுயமாக பேசலை, நீ எங்கேருந்துடா பேசுகிற, வீடியோ போடுற அப்படின்னு கேட்டால் நான் பைபிள்லேருந்துன்னு எடுத்து சொல்கிறேன். இதே தான் அங்கே இயேசு சொல்கிறாரு, நான் சுயமாக பேசலை இயேசு, நான் எனக்குள்ளார கிறிஸ்து என்ற வார்த்தை பிதா கொடுக்குறாரு. அந்த கிறிஸ்துவோட வார்த்தையை தான் நான் சவுண்டாக அதாவது ப்ரனவுன்ஸ் பண்ணி வெளியே சொல்கிறேன். அந்த கிறிஸ்துவோட வார்த்தைக்கு பேர் தான் இப்போ 2 கற்பனையும் கட்டளையும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை நான் ஃபாலோ பண்ணுறேன், இயேசுவாக இருந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு தான் அவர் மனுஷகுமாரனா இயேசுவா ஜோசப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தார். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மிரக்கல் பண்ணுறப்ப இயேசு ஃபஸ்ட்டு மிரக்கல் ஒயினம், அதை வாட்டரை ஒயினாக மிரக்கல் பண்ணுறப்ப அவங்க அம்மா மரியாள் அம்மா தாயார் சொல்லுவாங்க, எப்போ இது மாதிரி கல்யாணத்தில் நான் நிறைய பேர் இருக்கிறாங்க, கடைசியாக பந்திக்கு இருக்கிறாங்க, யாருக்குமே திராட்சை ரசம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னால், ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் இன்னும் என் வேலை வரவில்லை அப்படின்னோன்னா, திடீர்னு ஏன் அம்மாவை பார்த்துட்டு இயேசு என்ன ஸ்திரீன்னு சொல்கிறாரு, என்ன பைத்தியமா? அப்படி தானே கேட்க தோணும் இயேசுவை பார்த்து.
இல்லை சுற்றி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, என்னப்பா இயேசு உங்கள் அம்மாவை பார்த்து ஸ்திரீன்னு சொல்கிற. ஆனால் அந்த இடத்துல இயேசுக்கும் அவங்க அம்மா மரியாளுக்கு மட்டும்தான் கான்வர்சேஷன் நடக்குது. ஸ்திரீ என்னன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் வந்து தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அப்போ தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவார்கள்னால் தேவனுடைய வசனத்தைப்படி நடக்கிறவங்க. அப்போ மரியாளும் ஜோசப்பும் ஏன்னா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி வந்து உங்கள் 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு பேர் இம்மானுவேல், இயேசு என்று பெயர் இடுங்க. அவருக்குள்ளார வந்து கிறிஸ்து என்ற என்ன தேவனுடைய வார்த்தை வச்சு அவர் பிரகாரம் தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வரப்போகுது அப்படின்னு முன்னாடியே சொன்னவாசி தான். அவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, பேசுகிறது வந்து நம்ம பையன் இயேசு கிடையாது, நம்ம பையன் இயேசுக்குள்ளே இருந்து கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை வெளிப்படுது. சவுண்டாக லைட்டிலேருந்து அந்த சவுண்டு வெளியே வருது. அந்த சவுண்டு வெளியே வரத்துக்கு இயேசு என்ற ஃப்ளஷ் நம்ம மகனை வந்து என்ன பிதா யூஸ் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு சரி வேலையாட்களை அங்கே அந்த கிச்சனில் இருக்கிற வேலையாட்களை பார்த்து சரி இனிமேட்டு அவர் சொல்லதையே அவர் சொல்லதையே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாமல் போயிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மிரக்கல். இந்த இடத்துல அம்மா எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம பேசுகிறது வந்து நம்ம மகன், நம்ம மாம்சத்தில் பெற்ற இயேசு கிடையாது, நம்மக்கிட்ட பேசுகிறது என்ன பிதா பேசுகிறாரு, பிதானோட வார்த்தைக்கு பேர் கிறிஸ்து, அவர் தான் பேசுகிறாருன்னா டக்குன்னு கீழ்ப்படிஞ்சு என்ன சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலையாட்கள்கிட்ட சொல்லிவிட்டு கம்முன்னு விட்டுட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன ஆண்டவர் சீசர்கள் சொல்லுவாங்க, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துல ஹூ இஸ் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு கேட்பார். யாரா எனக்கு தாய், யாரா எனக்கு வந்து அக்கா தங்கச்சி, யாரா அண்ணன் தம்பிங்க அப்படின்னு கேட்பார். அந்த இடத்துலையும் ஏன் இப்படி பேசுகிறாருன்னா என்ன தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவங்க தான் எனக்கு வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை தவிர ஏன்னா மாம்சத்தில் வந்தவங்க கிடையாதுன்னு பேசுகிறாரு. இந்த இடத்துல பேசுகிறவர் யார், இயேசுவா கிறிஸ்துவா? கிறிஸ்து பேசுகிறாரு. கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார் யார், இயேசு. மாம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு கம்முன்னு இருக்கிறார். அவருடைய ஆவி அதுக்கு தான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்கன்னுவார். எல்லோரும் வந்து சொல்லுவாங்க. ரீசன் என்னென்னா ஒரு பக்கம் ரீசன் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் சொல்கிற ரீசன் இதுதான். இப்போ ஜோசப் தான் இனிஷியலு ஜீசஸ்க்கு என் ப்ளஸில் ஏன்னா ஜோசப்புக்கு பிறந்த உடனே இயேசுவை கூட்டின்னு போயிட்டு வந்து ஏன்னா 7 நாளில் வந்து அந்த சர்க்கம்சைன்ஸ் அந்த இது பண்ணுறாங்க. அது என்னது நுனித்தோலை கட் பண்ணுறதா அந்த யூத வழக்கத்துப்படி அதை பண்ணுறாங்க 7ஆம் நாள் பிறந்த குழந்தைக்கு. என்ன அப்புறமா வந்து நாட்டில் வந்து கணக்கு எடுக்கிறாங்க, எத்தனை ஆம்பளை பசங்க எத்தனை பொம்பளை. ஃபஸ்ட்டு டைமாக வந்து நாட்டில் அங்கே வந்து கணக்கு எடுத்து ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் வேணும் கணக்கெடுப்பு எடுக்கிறப்ப அப்போ ஜோசப் தான் மாம்சத்தில் வந்த இயேசுக்கு பேர் ஜோசப் தான் தாய், அதாவது தந்தையார், மரியா தான் தாயார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் என்ன ஃப்ளெஷ்ஷில் இருந்த ஜீசஸ்ஸு எப்போ வந்து அவர் வந்து என்ன தேவகுமாரனா ஆகிறாரு அப்படின்னு தான் இது ஃபுல்லாக வந்து காட்ட போகிறேன். எப்போ வந்து அவர் கிறிஸ்த ஆடையாக தரிச்சிக்கிட்டாரோ, கிறிஸ்துக்கு இடம் கொடுத்து தன்னுடைய ஸ்பிரிட்டை மாம்சமான ஸ்பிரிட்டை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரோ ஏன்னா அப்போ வந்து இயேசு வந்து தேவகுமாரனா ஆகிறாரு. அது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் இப்போ சொல்கிறேன். நான் இப்போ ரெவிலேஷன் 1:4 என்ன கர்த்தருடைய ஆவி 7 ஆவிகள் அப்படின்னு இருக்குது. கர்த்தருடைய கண்கள் 7 கண்கள், 7 விளக்கு, 7 குத்து விளக்கு, 7 வந்து டியூப்லைட் அப்படின்னு ரெவிலேஷன் புக்கில் வெளிப்படுத்தின விசேஷம் புக்கில் இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன சொல்லுவாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படின்னு தான் எரேமியா எசேக்கியேல் தீர்க்கதரிசிலாம் பேசியிருப்பார். ஆனால் இயேசு பேசுகிறப்ப என்ன நான் மெய்யாகவே சொல்கிறேன் அப்படின்னுவார். இது வரைக்கும் சவுண்டாக இவங்கக்கிட்ட பேசின ஆண்டவர் அந்த சவுண்டும் லைட்டும் சேர்ந்து வந்து ஜீசஸ்குள்ளார் வந்து என்ன உட்காந்து கிரியை பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் வந்து நான் மெய்யாகவே சொல்கிறேன் அப்படின்னு இயேசு வந்து பேசுவார், மாம்சத்தில் பேசுவார். ஸோ ஒரு குழந்தை பிறந்தோன்னே 7ஆம் நாள் அந்த நுனித்தோல் அந்த இது பண்ணுறாங்க.
அதாவது இப்போ 12 வயசு இருக்கிறப்பயே இயேசு என்ன பண்ணுறாரு, ஜெருசலேம் தேவாலயத்தில் போயிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. அவ்வளோ அவ்வளோ தேவஞானம் அவருக்குள்ளார இருக்குது. 30ஆம் வயசில் தான் வந்து பேப்டிசம் பண்ணுறாரு ஜோர்தான் ரிவரில் பை ஜான் பேப்டிஸ்ட் மூலம். எதுக்கு அவர் வந்து அதாவது இவர் மாம்சத்தில் தேவகுமாரன் அப்படின்னு தனியாக தப்பாக எடுத்துக்கிறீங்க. அவர் மாம்சத்தில் வந்து மனுஷகுமாரன் தான். அதனால தான் நிறைய இடத்துல மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடம் கிடையாது, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடம் கிடையாது. எதுக்கு சொல்கிறாருன்னா, நான் உணர்ச்சி என்னுடைய ஆவியெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு தேவனுடைய வார்த்தை என்ன கேட்குதோ, எனக்கு சவுண்டு கேட்குதோ, அந்த சவுண்டு என்ன பண்ண சொல்லுதோ, என்னை இன்டென்ட் பண்ணுறதோ அந்த இன்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ஆக்ட் பண்ணுறேன். என் கண்ணு பார்க்குது, இந்த 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 கத்தி இருக்கடா உனக்கு முன்னாடி இயேசுவை, இந்த கத்தியை எடுத்து பத்திரமா வெய், இதை எடுத்து யாரையும் குத்திடாத, வேணும்னா நீ ஆப்பிளோ வேறு காய்கறியோ நறுக்கி சமையல் பண்ணிக்க சாப்பிட்டுக்க அப்படின்னா நான் சொல்லுவார். ஸோ இயேசு தன்னுடைய ஆவியை அடக்கிக்கிட்ட மாம்சமான ஆவி. ஏன் இயேசு வந்து மாம்சத்திலே பிறக்கணும்? மாம்சத்தில் பிறந்தாதான் ஆதாம் ஏவாள் பண்ண ஆதாம் ஏவாள் பண்ண அந்த சின்ஃபுல் அது ஸ்பிரிட்டை வந்து கிளென்ஸ் பண்ண முடியும். அதாவது அவர் பரிசுத்த வித்தா பிறந்துட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் பரிசுத்த வித்தாலாம் பிறக்கல. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்னு ஆதிகாமம் 3-4 சொல்லுவார். பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், எவள் வித்துக்கும், மேரி வித்துக்கும் அவங்க வந்து 2 பேரும் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய வார்த்தையை பழைய ஏற்பாடு ப்ளஸ் வந்து தேவதூதன் சொன்னவாசி அந்த வார்த்தைக்கு இணங்க 2 பேரும் சேர்ந்து மாம்சத்தில் தான் ஜீசஸ் பிறக்கிறாரு. மாம்சத்தில் தான் வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அவருக்குள்ளார மனுஷனாவியாக இருக்குது. அந்த மனுஷனாவியை 1% கூட யூஸ் பண்ணல இயேசு எப்படி மாம்சத்தில் இயேசுன்ற பேரில் வராரு, மனித ஆவி அவருக்குள்ளார இருக்குது. ஆனால் அவர் எதுக்கு ஒப்பு கொடுக்குறாருன்னா தேவனுடைய ஆவிக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு. தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி, தேவனுடைய வார்த்தைன்றது கிறிஸ்து, அதுக்கு 100% கீழ்ப்படுகிறாரு. அதனால தான் வந்து சொல்கிறாரு, மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடங்கள்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யோவான் 6:63 சொல்லுது, என்னுடைய வசனம் வந்து ஆவியாகவும் ஜீவனமாக இருக்கிறது அப்படின்றாரு. மாம்சமானது ஒன்றும் உதவாது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு யோவான் 6:63 அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த இயேசு என்ற மனுஷ ஆவி எப்படி எப்போ தேவ ஆவியாக மாறுதுன்னா, இது வந்து ஒரு ராடாக நான் ஏற்றுக்கிறேன், ஒரு இரும்பு ஒரு ஆணியாக நான் எடுத்துக்கிறேன். தேவனுடைய வார்த்தை கிறிஸ்து என்ற மேக்னெட்டு கூட நான் ஒட்டிக்கிறேன். அந்த ஒட்டிக்கிட்டு இந்த அயனு நான் மேக்னெட்டாகவே ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாரு. ஒப்பு கொடுத்து 100% தனக்குள்ளார இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு, அந்த தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னை தானே தாழ்த்துக்கிறப்ப இயேசு வந்து உயர்த்தப்படுறாரு. ஸோ மனுஷகுமாரன் தேவகுமாரனா ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் எப்போ சிலுவையில் இயேசு வந்து எப்போ ஒப்பு கொடுக்குறாரோ, எப்போ ஒப்பு கொடுக்குறாரோ அப்போ தான் வந்து மத்தேயு 8:20, லூக்கா 9:58 அதாவது 3 நாள் அப்புறமா போயிட்டு பாதாளத்தில் உள்ள பிசாசுகளுக்கு, நோவா காலத்து அந்த ஸ்பிரிட்டுகளுக்கு வந்து எப்போ போய் அவர் பேர் வந்து டீச்சிங் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாம்சத்தில் பிதாவை என்னை ஏன் கைவிட்டு இருக்குன்னு இந்த தேவனுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தையை வந்து அதை ஸ்டாப் பண்ணி இது வந்து அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துன்னு போன பிறகு இயேசு மனித ஆவியும் ஆத்மா சரீரத்தில் மட்டும்தான் அப்போ தொங்குறாரு. தொங்கி உயிரை கொடுக்குறப்ப இயேசுன்ற மனித ஆவி வந்து ஒப்பு கொடுக்கப்படுகிறது, பிதாக்கிட்ட போய் சேருது. பிதாக்கிட்ட போய் சேர்ந்த உடனே அடுத்த செகண்டை ஒப்பு கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இயேசு வந்து மனுஷ ரூபத்தில் வந்து மனுஷகுமாரன் செத்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் வந்து செக் பண்ண பிறகு, சோல்ஜர்லாம் செக் பண்ண பிறகு அவரை அடக்கம் பண்ணி அந்த டோமில் வைக்கிறப்ப அந்த என்ன சொல்லுது மரணம் அந்த குகைக்குள்ளார வச்ச பிறகு, பெண அறையில் வச்ச பிறகு அவருக்கு உயிர் கொடுத்து திருப்பி எதோட ஆவி வருது? இப்போ கிறிஸ்து வரல, இப்போ கிறிஸ்து இயேசுவாக மாறிட்டார். கிறிஸ்து என்ற வார்த்தை
அப்படியே கன்வெர்ட்டடாக வந்து கிறிஸ்து இயேசுவாக மாறிட்டார். அதே மனித ஆவியும் தேவ ஆவியும் சேர்ந்து கலந்து மெர்ஜ் ஆகிட்டு போய் பாதாளத்தில் போய் டீச்சிங் பண்ணுது. இப்போ அதனால தான் வந்து மறுரூபமாக ஆனதுக்கு 3ஆம் நாள் மறுரூபமாக ஆகி வராருன்னா அது கிறிஸ்து இயேசுவாக மாறிட்டார். கிறிஸ்து இயேசுவாக மாறிட்டார். அப்படி நம்மளும் மாறணும் அப்படின்னு தான் இவ்வளோ டீட்டெயில்டாக, அதாவது மறைக்கப்பட்ட ரகசியமாக, இது ஒரு பொக்கிஷமாக பிதா வந்து வச்சிருக்கிறார். ஒருவனுக்கு பிதா என்னை வெளிப்படுத்தாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான் அப்படின்னு இயேசு சொல்கிறார் அடிக்கடி. அதே மாதிரி பேதுருக்கிட்ட கேட்குறாரு, பேதுருவே, ஜனங்கள்லாம் என்னை பற்றி என்னன்னு பேசிக்கிறாங்க? ஐயா, நீங்கள் வந்து எலியான்னு பேசிக்கிறாங்க, மற்ற தீர்க்கதரிசின்னு பேசிக்கிறாங்க, நீ என்ன பேதுரு என்னை பற்றி நினைக்கிற அப்படின்னு சொன்னோன்னா பேதுரு சொல்லுவார், நீ வந்து பிதாவினுடைய நித்திய ஜீவன் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. கரெக்டாக சொன்ன பேதுருவே, என்ன உனக்கு வெளிக்காட்டு பிதா அப்படின்னு சொல்கிறாரு. அதே டைமு இங்கே சிலுவையில் தொங்க போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா உங்களுக்கு இப்படி ஆகாது அப்படின்னு 3 நாளைக்கு முன்னாடி பேசுகிறாப்புல, அப்பால போ சாத்தானேன்னு அதே இயேசுவே பேதுரு வந்து கடிந்து கொள்கிறார். ஸோ மனுஷகுமாரன் மனித ஆவி கெட்டு போயிருக்கு, மனித ஆத்மா கெட்டு போயிருக்கு, அதை காப்பாற்றணுன்னா அதே மனித பாவத்திலேயே தான் இந்த மனுஷன் பிறக்கணும். மனுஷன் பிறந்து அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து என்ன ஆதாமேவால் இழந்ததை 2ஆம் ஆதாவாகிய இந்த இயேசு என்ன இறைவன் சொல்ல பிதா சொல்ல கட்டளையின்படி கற்பனையின்படி நடந்து மனுஷ ரூபமாக, அதாவது யூதா கோத்திரத்துக்கு மூலியமாகவும் அதை நிறைவேற்றணும். ஏதோ உலக பிரகாரமான சட்டத்துக்கும் அவரை வந்து தாழ்த்தணும், தேவனுடைய சட்டத்துக்கும் அவரை தாழ்த்தி தான் சிலுவையில் வந்து வெற்றி சிறந்தார். ஸோ மனுஷகுமார் அதுக்கு தான் சொல்கிறாரு, மனுஷகுமாரனுக்கு வந்து எல்லாத்தையும் செய்ய அதிகாரம் இருக்குது, ஆனால் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறது தான் வந்து நான் வந்து பூமியில் வந்து நான் வந்து பிறந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் தேவகுமாரன் கிறிஸ்து என்ற வார்த்தையை ஏற்றுக்கிட்டு அது பிரகாரம் வந்து ஃபாதர் வில்லை வந்து அவர் வந்து செஞ்சார். ஸோ அதனால தான் மத்தேயு 17:2 மத்தேயு 5 ஏன்னா மறுரூப மலையில் வந்து 6 நாளைக்கு பிறகு வந்து பேதுரு, யோவான், அப்புறம் இன்னும் ஒருத்தரை கூட்டின்னு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மறுரூப மலையில் வந்து இயேசு வந்து ஏன்னா கிறிஸ்துவாக மாறி மேலே வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் வந்து அடிக்குது. இவரே வந்து என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு. அந்த இடத்துல நேசகுமாரனா யார் இருக்கிறான்னா மாம்சத்தில் போன இயேசு. ஆனால் அங்கே பீட்டரு, யோவானு, அவரோட கசின்னு இன்னொருத்தர் அவர் பார்க்குறப்ப வந்து என்னோட வந்து இவ்வளோ அங்கேருந்து ஒரு லைட்டு கேட்குது. இவர் ஒரு நேசகுமாரன்னு சத்தம் கேட்ட பிறகு வந்து அப்படியே மயங்கி விழுறாங்க. ஏன்னா உடனே எல்லோரும் ஏந்திருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இவரோட சத்தத்துக்கு வந்து கீழ்ப்படிங்கன்னா அந்த லைட்லேருந்து ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டு யாரை மீன் பண்ணுதுன்னா கிறிஸ்துவை மீன் பண்ணுது, இயேசுவை கிடையாது, கிறிஸ்துவை மீன் பண்ணுது. இது என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னா. நேசகுமாரன்னா யாருக்குள்ளார இருக்குது? அந்த நேசகுமாரன் மனுஷகுமாரனுக்குள்ளார இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பேதுரு, யோவான் பார்த்தது இன்னும் ஒருத்தர் பார்த்தது யாருன்னா இயேசுவை. ஆனால் அவங்களுக்கு கண் ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்துல பார்க்குற டைமில் கிறிஸ்துவை பார்க்குறாங்க. மறுரூபமாக வேற ஒரு மனுஷனை பார்க்குறாங்க. இயேசு சரீரத்தில் பார்க்காம வேற ஒரு ரூபத்தில் அந்த மனுஷனை பார்க்குறாங்க. அதுக்கு தான் வந்து மேத்யூ வந்து 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்லுது, அவருடைய வார்த்தைக்கு வந்து செவி கொடுங்க, கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் லூக்கா 22, 44, 45, 46 ஏன்னா அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அதாவது இயேசு வந்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி போய் ஜெபம் பண்ணலான்னா இதே மாதிரி. ஏன் இந்த இடத்துல மேத்யூ 12:17 லூக்கா 22:44 சொல்கிறேன்னா, இந்த இடத்துல மறுரூபமானவர் வந்து கிறிஸ்து, இயேசுக்குள்ளார இருக்கிற கிறிஸ்து. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனுஷகுமார்னு இந்த இடத்துல கிறிஸ்து கிடையாது, வெறும் இயேசு மட்டும். ஏன்னா அதாவது அவரோட ரத்தம் வந்து எப்படியா இருக்கும், வேர்வு வந்து ரத்த துளியாக மாறி வருதும். அப்போ மனுஷனான மாம்சத்தில் அழ முடியும், வியாகுலப்பட முடியும். இந்த இடத்துல வந்து மனுஷனாக தன்னை காட்டிக்கிறார். யார்? மனுஷகுமாரனாக தான் காட்டிக்கிறாரு. கிறிஸ்து இந்த இடத்துல காட்டல. மத்தேயு 17:2 17:5 தான் வந்து கிறிஸ்து காணப்படுறாரு மறுரூபமாக. லூக்கா 22, 44, 45, 46 வந்து ஏன்னா வெறும் மனுஷகுமாரன் மட்டும்தான் இருக்கிறார். அதனால தான் வந்து பிதாவை நோக்கி வந்து அவர் ப்ரேயர் பண்ணுறாரு.
அப்போ கிறிஸ்து என்றவர் எங்கே போனார் அப்படின்னா எது இது எதுக்கு இதெல்லாம் காட்டுறாருன்னா மனுஷனாக நம்ம இருக்கிறப்ப இப்படி தான் வந்து ப்ரே பண்ணணும், இப்படி தான் நம்மளுக்கு வந்து பொல்லாங்கு ஏற்படும், பொல்லாங்கு ஏற்படுறப்ப இப்படி ப்ரேயர் பண்ணுங்கன்றதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு தான் வந்து மனுஷகுமாரனாகிய இயேசு என்ன இப்படி அப்படியே புலம்புற மாதிரி இது மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்பா. ஏன்னா நான் மனுஷகுமாரன் தான், நான் இப்போ வந்து மனுஷகுமாரனா ஃபீல் பண்ணி இப்படி நான் வந்து என் வேர்வெல்லாம் ரத்தமாக வருது. இதே மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் வரும், ஆபத்து காலம் வரும். அந்த நேரத்தில் வந்து விழிப்புடன் இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னது காட்டுறதுக்காக தான் லூக்கா 22:44 46 மீன் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த இயேசு மனுஷகுமாரன் மனுஷனோட ஆவி என்ன இது நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ரத்தம் சிந்தனாதான் சாப விமோசனம் கிடைக்கும். அந்த சாப விமோசனம் கிடைச்சாதான் இயேசுன்ற மனுஷகுமாரன் தேவகுமாரனாக ஆக முடியும். ஏன்னா தேவகுமாரன்ன்ற ஒரு மேக்னெட்டு, மனுஷகுமாரன்ன்ற ஒரு அயன் வந்து ஸ்டிக்கு. ஏன்னா இப்போ அந்த ஸ்டிக்கு மேக்னெட்டாக மாற்றினாதான் அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட் வந்து அவர் கொடுத்து சாட்சி சொல்ல முடியும். அதனால தான் இந்த இடத்துல நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த 14 வருஷம் முன்னாடி எனக்கு ஜீசஸ் எனக்கு லைட்லேருந்து வந்த சவுண்டு அதை வச்சு தான் நான் அந்த இடத்துல இந்த 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 ட்ராயிங்லாம் போட முடியுதுன்னா அந்த சவுண்டுலேருந்து நான் எனக்கு வந்த தரிசனத்து மூலியம் தான் அந்த சவுண்டெல்லாம் நான் வந்து இவ்வளோ எக்ஸாக்டாக போட முடியும். இது மாதிரி நான் ஒரு 100 ட்ராயிங் கிட்ட நான் போட்டு என் சிஸ்டத்தில் வச்சுருக்கிறேன். அது தேவைப்படுறப்ப எடுத்து நான் வந்து திருப்பி வந்து இதே மாதிரி வீடியோ போடுவேன். பட் இது வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ட்ராயிங் பண்ண ட்ராயிங். ஸோ காஸ்பல் புக்ஸு மேத்யூ, மார்க், லூக்கா, யோவான் இந்த 4 புத்தகத்தில் இருக்கிறத மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது அப்போனா பழசு வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓல்டு டெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் அப்போஸ்தல் புக்கு அப்படின்னு இருக்குது. வேத வசனம் எல்லாம் தேவ ஆவியினால் பட்டுள்ளது. அது கடிந்து கொள்ளுதலுக்கும் உபதேசத்துக்கும் சீர்திருத்துவதற்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்குமே தவிர வேறு ஒன்றுக்கும் கிடையாது. 2 தீமோத்தேயு 3:16-17. ஏன் இந்த 4 புக்கை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அப்போ மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடாது. அதெல்லாம் என்னென்னா எப்படி உலகம் கிரியேட் ஆகிருக்கு, எப்படி பழைய ஏற்பாடில் தேவன் வந்து அக்னியாக இருந்தார், இப்போ ஏன் வந்து இதை வந்து சொல்லித்தராரு. இதனால் 2த்தையும் எடுத்துக்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுமா? அதாவது வந்து பழஞ்சாறு இருக்குது, வைன் இருக்குது. பழைய ரசத்தை வந்து பழைய இதில் பண்ண, புது ரசத்தை புது ஜாடியில் தனியாக வை அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறாருன்னா, அது வந்து ஒரு தனிப்பட்ட மக்களை நான் சூஸ் பண்ணி, இஸ்ரேல் மக்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த சட்டம். அதை எடுத்து இது கூட லிங்க் பண்ணாத. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்ன டியூட்ரானிமி, அதாவது உபாகமம் 18:18 நான் உங்களுக்கு உங்கள் நடுவே நான் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தணும்னு சொல்லும் மோசே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த தீர்க்கதரிசி பேசுகிற வார்த்தைக்கு எவன் ஒருத்தவன் செவி கொடுக்கலையோ அவனை அந்த வார்த்தையே வந்து விசாரிக்கும் கடைசி நாளில், நியாய தீர்ப்பு நாளில் அப்படின்னு யோவான் 12:48-49-50. அந்த 50 யோவான் 12:50 என்ன சொல்கிறாரு? அவருடைய கட்டளைகளே பிதாவின் கட்டளைகளே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு தான் இயேசு சொல்கிறாரு, நான் என்றுவார், நாங்கள் என்றார், நான் சுயமாக பேசவில்லை என்றார். அதுக்கு வசனத்தோடு நான் இங்கே சொல்லித்தரேன். நான் சுயமாய் பேசவில்லை. இந்த இடத்துல எப்படி பேசுகிறார்? நான் சுயமாக பேசவில்லை. இன்னும் யார் பேசுகிறதுன்னு பார்த்தா ஜீசஸ் மட்டும் பேசுகிறாரு, கிறிஸ்து பேசலை. இப்போ மனுஷகுமாரன் ஜீசஸ் மட்டும் பேசுகிறாரு. ஜீசஸ் மட்டும் பேசுகிறாரு. எதில் பேசுகிறாரு? யோவான் 12:48-49-50 வந்து வெறும் இயேசு மட்டும்தான் பேசுகிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லுகிறோம். அதாவது யோவான் 8:11 போத் கிரைஸ்ட் ப்ளஸ் ஜீசஸ். மனுஷகுமாரனும் பேசுகிறாரு, தேவகுமாரன் 2 ஆவி பேசுது. ஃபஸ்ட்டு இயேசுவோட ஆவி தான் இந்த இடத்துல பேசுது. ரெண்டாவது நாங்கள் கண்டதையும் கேட்டதுன்னா யார்? ஒரு மனுஷன் தானே உள்ளார் இருந்து பேசுகிறது. மனுஷ ஆவினான்னு இருக்கணும், தேவ ஆவி 2ம் சேர்ந்து இப்போ நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்கிறோம். அதனால தான் வந்து ஜான் 8:11 பார்த்தோன்னா நான் அப்படின்னு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அடுத்த அதாவது கமா போட்டு நாங்கள் அப்படின்னு வரும். அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் தேவனுடைய ஆவியும் மனித ஆவியும். சில இடத்துல வந்து அதான் 99% தேவனுடைய ஆவியே பேசின்னு இருப்பார், தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசின்னு இருப்பார் தேவனுடைய ஆவி. ஆனால் சில இடத்துல இயேசு மனுஷகுமாரனா மனித ஆவியில் பேசின்னு இருப்பார்.
போதகம் பண்ணுறப்ப அடுத்தவங்களுக்கு வந்து என்ன டீச்சிங் பண்ணுறப்ப மட்டும்தான் தேவனுடைய ஆவி தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவாக அவர் பேசுவார். மற்ற சாதாரண டைம்லனா இயேசு மனித ஆவியில் மனுஷனாக நார்மலாக ஜாலியாக இப்போ நம்ம எப்படி பேசுகிறோமோ மனுஷன் அப்படி தான் பேசுவார். அதனால தான் யோவான் 8:11 நான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அந்த வசனத்தை நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேறுனா இருக்க அந்த இதை சென்டென்ஸை நான் காட்டுறேன். யோவான் 3:11 என்ன சொல்கிறாரு? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். எது? மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். நான் அப்படின்னு சொல்கிறாரு. கமா போட்டு நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை அப்படின்னு யார் பேசுகிறா? இயேசு பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் அறிந்திருக்கிறத சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து, நாங்கள் அப்படின்னா தேவனுடைய ஆவி ப்ளஸ் மனுஷனுடைய ஆவி, கிறிஸ்து ப்ளஸ் இயேசு ஸ்பிரிட்டு ப்ளஸ் கிறிஸ்து ஸ்பிரிட்டு ரெண்டும் சேர்ந்து தான் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துல இந்த யோவான் 3:11 வசனம் வந்து மீனிங் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மனுஷகுமாரனா எப்போ பேசுகிறாரு, தேவகுமாரனா எப்போ பேசுகிறாரு, வெறும் மனுஷகுமாரன் ஜீசஸை எப்படி பேசுகிறாரு, வெறும் கிறிஸ்து தேவகுமாரனை எப்படி பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது 3வது, நான் என் பிதாவின் நாமத்தில் வந்ததினால் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் சுயநாமத்தில் நான் வந்தால் ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு யோவான் 5:43 சொல்கிறார். இந்த இடத்துல எப்படின்னா கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை வந்து என்ன மாம்சத்தில் ஃப்ளெஷ்ஷாக வந்திருக்கிற இந்த இடத்துல வந்து வெறும் கிறிஸ்து மட்டும் பேசுகிறாரு. நான் என் பிதா என்ன சவுண்டு கொடுக்க சொன்னாரோ, என்ன கட்டளை கொடுக்க சொன்னாரோ அந்த கட்டளையை தான் நான் உங்களுக்கு வந்து என்ன சவுண்டாக வந்து போதிக்கிறேன். அது எப்படின்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகனா ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்கான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு இயேசு மூலயமா சவுண்டாக நான் பேசுகிறேன். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாவே அவளோட நீங்கள் விபச்சாரம் செய்தாட்டுன்னு சொல்கிற இந்த கட்டளையை தான் கிறிஸ்து என்ற சவுண்டு வந்து சொல்லுது. அந்த கிறிஸ்து என்ற சவுண்டு எதுக்குள்ளார இருந்து வருதுன்னா ஜீசஸ் என்ற ஃப்ளெஷ்ஷுக்குள்ளார வருது. அதனால தான் அந்த ஃப்ளெஷ்ஷுக்குள்ளார இருந்து வர கிறிஸ்து சொல்கிறாரு, நான் அதனால்தான் வந்து யோவான் 12:47 சொல்கிறாரு, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்று உபதேசிக்க வேண்டியது என்னது என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான். அதே மாதிரி யோவான் 5:43 நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கி வந்து நிறைய பேர் அந்தி கிறிஸ்துவை காட்டி இயேசு இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? எல்லாம் 99% தான் ஆன்டி கிறிஸ்து தான். அடுத்தது 4வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, என்னை ஆபிரகாம் காண ஆசையாக இருந்தான், இப்பொழுது கண்டான் அப்படின்றாரு. இந்த இடத்துல இயேசுக்கு அதான் இயேசு கூட இருந்த மக்கள்லாம் கேட்பாங்க, இவனுக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே, இவன் எப்படி ஜீசஸ் எப்படி இவன் வந்து தச்சனுடைய மகன் அல்லவா, இவன் எப்படி வந்து ஆபிரகாம் வந்து இவனுக்கு பிள்ளையாக இருப்பான், ஆபிரகாம் வந்து உருவாக்கத்துக்கு முன்னாடியே வந்து இவனை கண்டனன்னு ஜீசஸ் எப்படி சொல்கிறா அப்படின்னு மாம்சத்தில் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் மாம்சத்தில் வந்து அவங்க யோசிச்சு வசதான் அவங்களுக்கு புரியல. ஏன்னா கிறிஸ்து வந்து ஜீசஸ்குள்ளார இருக்கிறார். எது? யோவான் 8:56 கிறிஸ்து வந்து ஜீசஸ்குள்ளார இருக்கிறார். அதுக்கு தான் வந்து 8:56 என்ன சொல்கிறாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தால் கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்படின்னா இந்த இடத்துல பிதா பேசுகிறார், இயேசு பேசலை. இயேசுக்குள்ளார இருந்து வந்த கிறிஸ்து என்ற வார்த்தை சவுண்டு என்ன பிதாவை எது நான் பிதாடா, நான் இப்போ பேசுகிறது கிறிஸ்து, அதாவது இயேசு கிடையாதுடா, மனுஷகுமாரன் கிடையாதா, தேவகுமாரன்னா கிறிஸ்து சவுண்டு. அந்த வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா பிதா என்ற என்ன அந்த லைட்லேருந்து வருதுடா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் வந்து அவரை வந்து சிலுவையில் அறைய இவன் தேவதூஷனை சொல்கிறான் அப்படின்னு அறையத்துக்கு
எது அவங்க இஸ்ரேல் மக்களுக்கு சில பேருக்கு தெரியும் இந்த ரகசியம். இவர் தான் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள வார்த்தை கிறிஸ்து இயேசு அப்படின்னு. ஆனால் அவரை புறந்தள்ளிட்டாங்க. ஏன்னா புறந்தள்ளினா தான் மனுஷனுக்கு சாப விமோசனம், பாவ விமோசனம் கிடைக்கும். இதையெல்லாம் இயேசு ஓப்பனாக பிதாவானவர் நான் எனக்காக ஒரு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்துவேன். அந்த சரீரத்துக்கு பேர் இயேசு. அந்த சரீரம் செத்தாதான் பழைய ஏதாம் ஃபஸ்ட்டு ஆதாம் பாவத்தில் விழுந்தானோ அந்த பாவத்திலேருந்து மீட்டு திருப்பி ஆவிக்குரிய சரீரத்தை திருப்பி பரிசுத்த ஆவியானவரெல்லாம் தரப்படுவேன் அப்படின்னதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மாம்சத்தில் இயேசு மறிக்க வேண்டியதாகிடுச்சு. மாம்சத்தில் வந்த இயேசு அதனால்தான் வேர்வை ரத்த துளிகளாக வந்துச்சு. ஏன்னா அவர் மனுஷனாக யோசிக்கிறாரு. அவருக்குள்ளார பிதாவானவர் கிறிஸ்துவாக பேசினாலுமே கிறிஸ்துவோட வார்த்தை சிந்தையில் பிதா என்ற சிந்தையிலேருந்து வர வார்த்தையை எடுத்து போதித்தாலுமே மனுஷனுக்குன்னு சில வியாகுலப்படுவோம்ல, கஷ்டப்படுவோம்ல. ஐயோ இந்த பாத்திரம் நீங்க போகுது, ஐயோ நம்ம சாக போகிறோமே அப்படின்னு வேகலைப்படுறாரு. அதான் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு தேவவசனத்துக்கு ஏற்றபடி அவர் மனுஷகுமாரனுக்குள்ளார இருந்து கிறிஸ்து கிரியை பண்ணாலும் பிதாவானவரும் கிரியை பண்ணாலும் பிதாவும் தேவகுமாரனு கிரியை பண்ணாலும் அவர் அவங்கள விட்டு நீங்கின பிறகு இந்த சரீரத்துலேருந்து ஒரு நிமிஷம் இந்த பாட்டு மட்டும் தேவனுடைய ஆவி ப்ளஸ் தேவனுடைய வார்த்தை கிறிஸ்து இந்த ரெண்டும் டெலிட் ஆன பிறகு மாம்சத்தில் வேகுலப்பட்டு பிதாவை என்னை ஏறு கைவிட்டீர் அப்படின்னு ஏழி ராம ரகத்வா அப்படின்னு சொல்லி அவர் உயிரை விடுறார். உயிரை விட்ட பிறகு தான் இந்த இயேசு 0% தன்னுடைய இச்சையின்படி வாழாமல் தேவனுடைய சித்தத்தின்படி 100% தேவனுடைய வார்த்தைக்கு கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய ஆவி என்ன கை காட்டுறாரோ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு உலக பிரகாரமாகவும் சரி ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி மனுஷர்களையும் ஜெயிச்சார், பிசாசுகளையும் ஜெயிச்சார். ஆனால் பிசாசு என்ன நினச்சிக்கிட்டான், இவர் சிலுவையில் அரைஞ்சனா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சான். ஆனால் அவருக்கு பேர் ஆத்ம ரட்சகர். இந்த ஆத்மா தனியாக சுற்றும். இப்போ அந்த 100% தேவனுடைய சித்தத்துப்படி செய்கிறப்ப இந்த ஆத்மா நன்மை தீமை அறியத்தக்க கனி இதுக்குள்ளார இந்த ஆத்மாக்குள்ளார இருக்கும். இப்போ நன்மை மட்டும் இந்த ஆத்மாக்குள்ளார இருக்குது 100%. அவர் கிரியை பண்ணி முடித்து தன்னுடைய அதனால தான் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். பாவமே பிறந்ததுலேருந்து படலாமல் 30 வயசில் போயிட்டு ஏங்க அவர் தேவகுமாரனாக இருந்தால் ஏங்க 30 வயசில் போயிட்டு அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும்? அப்போ தானே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே குறவை போல் இறங்குறாரு. வானத்துலேருந்து ஒரு சத்தம் உண்டாகி அந்த வானத்துலேருந்தெல்லாம் சட்டம் உண்டாகலை. அவரே மனுஷகுமாரனுக்குள்ளே இருந்து இயேசு பேசுகிறப்ப வானத்துலேருந்து சத்தம் உண்டான மாதிரி மக்களுக்கு அங்கே உள்ள மக்களுக்கு யோர்தான் மக்களுக்கு அது தோணிச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் நாங்கள் இயேசு மனுஷகுமாரனா எப்போ பேசுகிறாரு, கிறிஸ்து தேவகுமாரனா இயேசுக்குள்ளே இருந்து எப்போ வெளிப்படுறாரு, எப்போ நாங்கள் அப்படின்னு வெளிப்படுறாரு, மனித ஆவியும் தேவனுடைய ஆவியும் எப்போ நாங்கள்னு சொல்லுது அப்படின்னு இந்த வசனத்தை வச்சுலாம் நீங்கள் யோசித்து பார்க்குறப்ப தேவகுமாரன் யார் மனுஷகுமாரன் யாருன்னு உங்களுக்கு க்ளீனாக விளங்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு இந்த வெளிப்பாடத்தில் கொடுத்து இதை இப்படி போடு ஒருத்தர்னாத்த பயனடையணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இயேசுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஒரு தீர்க்கதரிசி. இயேசு ஒரு தீர்க்கதரிசி தான், உபாகம் 18:18 சொன்ன மாதிரி. ஆனால் அந்த தீர்க்கதரிசி எப்போ மனுஷகுமாரிலேருந்து தேவகுமாரன் ஆனார்னா சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு பேர் தான் தேவகுமாரன். ஆனால் அவருக்குள்ளே இருந்த வார்த்தைக்கு பேர் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவி. அவர் இப்போ தேவனாகவே மாறிட்டார். அதனால தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த கிறிஸ்து. அந்த வார்த்தை தேவனுக்குள்ளேருந்து இருந்தது, அது பிதா. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது கிறிஸ்து. அந்த 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 வார்த்தை மாம்சமானது இயேசு. அந்த இயேசு என்ற இரும்பு கூட சேர்ந்து அட்டாச் ஆகி அது மேக்னெட்டாக ஆகிடுச்சு. இப்போ அந்த இரும்பு கிடையாது, இயேசு என்ற ஒரு மேக்னெட்டு. அந்த மேக்னெட்டை குறித்து சாட்சி கொடுக்கறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை மனுஷனுக்கு
தேற்றளவாளனா பிதா இன்றைக்கி நமக்கு வழங்கியிருக்கிறாரு. இப்போ நம்மளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் யாரை இது சாட்சி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை சாட்சி கொடுப்பாரு, கிறிஸ்து சாட்சி கொடுப்பாரு. ஆண்டவர்னு சொல்ல மாட்டாங்க, கர்த்தர்னு சொல்ல மாட்டார், இயேசுன்னு சொல்லுவாங்க. வேடு முக்கியம், வேடு முக்கியம். நீங்கள் மனசில் நினைக்கலாம், அதுக்கு தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். அதான் நம் தேவனுக்கு பல நாமங்கள் உள்ளது, ஆயிரம் நாமத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் எல்லா நாமத்துக்கு மேலான ஈஸியான நாமம் இயேசு என்ற நாமம். சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து மனுஷகுமாரன் தேவகுமாரன் ஆகிட்டு, அந்த ரத்தத்தாலேயும் அவரோட ஃப்ளெஷ்ஷாலேயும் நம்ம பாவம் சுத்திகரிக்கப்படுகிறது. அதுக்கு தான் நம்ம ஒயினும் அந்த ப்ரெட்டும் நினைவு கூறும்படி ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் கடைபிடிக்க ஒரு சர்ச்சில் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இதில் இருந்து நீங்கள் தேவகுமாரன் யார், மனுஷகுமாரன் யார் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து, இதுக்கு முன்னாடி ஆவி ஆத்மா சரீரம்னா என்னன்னு போட்டுருக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா புரியும். கிறிஸ்துன்றவர் யாரும் கிடையாது, வெறும் சவுண்டு. கிறிஸ்துன்றவர் யாரும் கிடையாது, வெறும் சவுண்டு. அந்த சவுண்டு என்ன சொல்லுதுன்னா, சவுண்டுக்குள்ளார நித்திய ஜீவன் இருக்குது. நித்திய ஜீவன்னா ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அந்த ஆத்மாக்குள்ளார நன்மை தீமை என்ற ஒரு 2 ஹார்ட் டிஸ்க். இந்த ஆத்மானது ஹார்ட் டிஸ்க்கு. நம்ம நன்மை தீமை பண்ணோன்னா இந்த ஆத்மாக்குள்ளார தான் ஸ்டோர் ஆகும். மனுஷன் அதாவது சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஜீவன் மனுஷனுடைய ஆவி படைத்த இறைவன்கிட்ட போயிடும். இந்த ஆத்மா மட்டும் இங்கேயே சுற்றின்னு இருக்கும். இந்த ஆத்மாவில் நம்ம நல்லது கெட்டது எது பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த கடவுள்கிட்ட போயிடும். எந்த கடவுள்கிட்டையும் அசுத்த ஆவிக கொண்டுள்ள அசுத்த ஆத்மாக்களை அடக்கி ஆள்ற அந்த கடவுள்கிட்ட போகாம சீக்கிரம் முடிச்சிக்கணும், எதை இந்த ஆத்மாவை காப்பாற்றணும் தான் இயேசு இதை பண்ணாருன்னதை சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.